capacity of the manufacturer. சரியா, capacity of the manufacturer. A financially strong producer may select a high technology oriented channel which will reduce cost in the long run. Manufacturer with large volume of production may open direct branches in cities and town where there is more sales. They can also provide more service expected by the consumer. Small and medium producer require the service of middlemen for selling their product. A producer offering wide range of product can have a long channel as he can defray the cost of distribution over more number of product அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டி ஆஃப் த மேனுஃபேக்சரரில் நிதி வளம் நிறைந்த உற்பத்தியாளர் உயர் தொழில்நுட்ப வளங்கள் வழியினை உருவாக்கி பொருட்களின் அடக்க விலையினை குறைக்கிறார். சரியா, ஃபினான்சியலோட ஸ்ட்ராங் ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெக்னாலஜி வந்து ஹை டெக்னாலஜி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா காஸ்ட் ப்ரைஸை வந்து என்ன பண்ணுறாங்க, குறைக்கிறாங்க. ரெடியூஸ் காஸ்ட் இன் த லாங் ரன் அப்படிங்கிறாங்க. சரியா, அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பெருநகரம் மற்றும் நகரங்களில் கிளைகளை நிறுவி அதன் மூலம் அதிக எண்ணிக்கையிலான பொருட்களை விற்பனை செய்கிறார். சரியா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பெரிய டவுனில் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பிரான்ச்சஸ் வந்து என்ன ஆரம்பித்து டவுன் அண்ட் சிட்டிஸில் என்ன பண்ணுறாங்க, பெரிய பிரான்ச்சஸ் வந்து ஆரம்பித்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க வந்து இதை வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. நுகர்வோர் எதிர்பார்க்கும் அனைத்து தரமான சேவைகளையும் நல்குகிறார்கள். சரியா, கன்சியூமர் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா கன்சியூமருக்கு தேவைப்படுற எல்லா வகையான சேவையை என்ன பண்ணுறாங்க, செஞ்சு வந்து கொடுக்குறாங்க. சிறு மற்றும் நடுத்தர உற்பத்தியாளர் தனது உற்பத்தி பொருட்களை விநியோகிக்க இடைநிலையின் உதவியினை நாடுகின்றனர். சரியா, ஸ்மால் அண்டு மீடியம் ப்ரொடியூசருக்கு வந்து தேவையான உற்பத்திக்கு தேவையான பொருள் வந்து விநியோகத்தில் இடைநிலையர் வந்து என்ன பண்ணாங்க, இடைநிலையரோட உதவி வந்து என்ன பண்ணாங்க வந்து நாடுறாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே உற்பத்தியாளரின் பல்வேறு உற்பத்தி பொருள் விநியோகிக்க வேண்டியிருப்பின் நீண்ட விநியோக அமைப்பு முறை தேவைப்படுகிறது. லாங் டைமாக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரே நீண்ட விநியோகம் லாங் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அவங்களுக்கு வந்து தேவையாக வந்து இருக்குனாக்கா அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த யாரோட உதவியை போய் நாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமைப்பு முறையை வந்து இடைநிலையர் வந்து போய் அங்கே வந்து நாட வேண்டி வந்து இருக்குது. விநியோக செலவை பல்வேறு பொருட்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றனர். டிஸ்ட்ரிபியூஷன் செலவு வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் மோர் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் அப்படிங்கிறாங்க. அது வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, விநியோக செலவை பல்வேறு பொருட்களுக்கு எல்லா தயாரிக்கக்கூடிய பொருளை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இதில் செலவெல்லாம் என்ன பண்ணிக்குவாங்க, அவங்க வந்து சேர்த்திக்குவாங்கங்கிறாங்க. அதேமாதிரி காஸ்ட் அண்டு டைம் இன்வால்வ்டு இன் த சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். த சேனல் காஸ்ட் should go along with the quality of service provided by middlemen. Ordinary goods are rotated through economical channel even though the time taken by the channel for delivery is more அப்படிங்கிறாங்க. வழங்கல் வழியின் செலவும் நேரமும். இடைநிலையர் வழங்கும் தரமான சேவையுடன் வழங்கல் வழியின் செலவினம் தொடர்புடையது. சரியா, இடைநிலையர் வழங்கும் தரமான சேவையுடன் வழங்கலின் செலவும் என்ன இருக்குது, அதில் வந்து சேர்ந்தது இருக்குது அப்படிங்கிறாங்க. சாதாரண பொருட்கள் சிக்கனமான விலையில் உரிய நேரத்தில் நுகர்வை சென்றடைய வேண்டும். நார்மல் ஆர்டினரி குட்ஸ் என்ன பண்ணணும், கரெக்டான டைமில் கஸ்டமருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா போய் வந்து சேரணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 7th ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் 7th ஒன்னில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரொக்கேட் அலாங் வித் த ப்ராடக்ட் மிஷினரி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு சர்வீஸ் ரொக்கேட் அலாங் வித் த product machinery or equipment with need to be installed and demonstrated should be sold with short channel. Technical service can be provided by manufacturer or by their trained technician. Therefore a shorter channel is preferred for sale அப்படிங்கிறாங்க. சரியா, அதே பொருளுக்கான சேவைகளின் தேவை நிறுவுதல் இயக்கி காண்பித்தல். சரியா, டெமான்ஸ்ட்ரேஷன். சரியா, நிறுவுதல் இயக்கி காண்பித்தல் முதலான சேவைகள் தேவைப்படும் இயந்திர சாதனங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு இயந்திர சாதனங்கள் போன்றவற்றை விநியோகிக்க குறைந்த அளவிலான வழங்கல் வழிதான் உகந்தது. சரியா, இதுக்கு வந்து குறைந்த அளவில் என்ன இருக்குது,
வழங்கல் வழி இதில் வந்து என்ன இருக்குன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. அதே வழங்கல் வழி தான் உகந்தது. உற்பத்தியாளரால் அல்லது அவரால் பயிற்றுவிக்கப்பட்ட தொழில்நுட்ப விற்பனையாளர்கள் தேவையான தொழில் வழியே இவ்வகை பொருளுக்கு போதுமானது. சரியா? குறைந்த அளவிலான வழங்கல் வழினா என்னது, குறைந்த அளவில் டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணும்போது இது வந்து சூட்டபுளாக வந்து இருக்கும். அதேமாதிரி உற்பத்தியாளரால் அல்லது அவரால் பயிற்றுவிக்கப்பட்ட தொழில்நுட்பாளர். சரியா? ப்ரொடியூசர் இல்லைனாக்கா அவர்னால என்ன பண்ணியிருக்காங்க, டெக்னிக்கல் சர்வீஸ் வந்து டெக்னிக்கல் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தவங்க. சரியா? இவங்க என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தொழில்நுட்பம் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து அதை வந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. லாஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் சைக்கிள் ஆஃப் த ப்ராடக்ட்டு. லைஃப் சைக்கிள் ஆஃப் த என்னது ப்ராடக்ட் அப்படிங்கிறாங்க. அன்எஸ்டாப்ளிஷ்டு ப்ராடக்ட் கேன் செலக்ட் அன் ஆர்டினரி சேனல். சரியா? கேன் ஆர்டினரி channel but a new product entering into the market should be carefully promoted by experienced middleman அப்படிங்கிறாங்க. பொருளின் வாழ்க்கை சுழற்சி. ஏற்கனவே சந்தையிடுதல் நன்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பொருட்களுக்கும் சாதாரண வழங்கல் வழியே போதுமானது. சரியா? ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க, சந்தையிலேருந்து நன்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பொருட்களுக்கு சாதாரண வழங்கல் வழியே போதுமானது. ஆனால் சந்தையில் புதிதாக அறிமுகமாகும் பொருட்களுக்கு அனுபவம் உள்ள இடைநிலையர் மூலம் சந்தையிடல் வேண்டும். சரி, நம்ம ஆர்டினரி என்ன பண்ணிட்டோம், அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து நார்மலான இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்னே போதும். சரியா? சேனல் டிஸ்ட்ரிபியூட்டர். ஆனால் நியூவாக வந்து நம்ம அறிமுகம் வந்து படுத்தும் போது நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வந்து ஒரு இது வந்து நம்மளுக்கு வந்து நியூ சேனல் வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு வந்து தேவையாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மிடில் மேன் அப்படிங்கிறாங்க. சரியா? மிடில் மேன் சொல்லி பார்த்தீங்கன்னா the term middleman refer to all those who are in the link between the primary producer and the ultimate consumer in the exchange of goods and services. The various intermediaries can be broadly classified into main category: mercantile agent, merchant, middleman அப்படிங்கிறாங்க. தொடக்கநிலை உற்பத்தியாளரிடமிருந்து இறுதிநிலை நுகர்வோரிடம் சென்றடையும் வரையில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ள அனைவரும் இடைநிலையர் ஆவார். சரியா? தொடக்கநிலை உற்பத்தியாளரிடமிருந்து சரியா தொடக்கநிலை உற்பத்தியாளரிடமிருந்து இறுதிநிலை நுகர்வோருக்கு சென்றடையும் வரையில் பொருட்கள் மற்றும் சேவைகளை பரிமாற்றத்தில் வந்து யார் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்களோ அவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிடில் மேன். சரி, அவங்க வந்து அது இத்தகைய பரிமாற்ற பணியில் ஈடுபட்டுள்ள இடைநிலை இரு பிரிவுகளாக பிரிக்கலாம். அவங்க வந்து 2 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. சரி, அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெர்கண்டைல் ஏஜென்ட்டு, வணிக முகவர்கள். அது மெர்ச்சன்ட் மிடில்மேன். சரி, வியாபார நிலையர். இதில் வந்துட்டு மெர்கண்டைல் ஏஜென்ட் அப்படின்னாக்கா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். மெர்கண்டைல் ஏஜென்ட் ஆர் ஆல்சோ கால்டு ஃபங்க்ஷனல் மிடில்மேன். சரியா? a businessman appoint a person a buy and sell goods on his behalf and give him the right to borrow money and the security of goods. He is known as mercantile agent. He is not given ownership title of the goods. He is paid commission on his turnover அப்படிங்கிறாங்க. வணிக முகவர்கள். சரியா? என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வணிக முகவர்கள் அப்படிங்கிறாங்க. அதில் வந்துட்டு வணிக முகவர்கள் பணிவழி இடைநிலையர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஃபங்க்ஷனல் மிடில்மேன் பணிவழி இடைநிலையர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஒரு வியாபாரி தம் சார்பாக பொருட்களை வாங்கும் விற்கவும் இவரை நியமிக்கிறார். ஒரு வியாபாரி ஒரு பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணுறாரு, பையிங் அண்ட் செல்லிங் தன்னோட சார்பாக வந்து என்ன பண்ணுறாரு, இவர் வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணுறாரு. இவருக்கு பொருட்களை அடமானம் செய்து கடன் பெறும் உரிமை வந்து. அதே மாதிரி இவருக்கு வந்து என்ன வந்து ரைட்ஸ் வந்து இருக்குன்னா பாரோ மணி ஆன் த செக்யூரிட்டி ஆஃப் குட்ஸ். சரியா? அதை வந்து அடமானம் வச்சு அந்த பொருளுக்கு உண்டான பணத்தை வந்து வாங்குறதுக்கு இவருக்கு என்ன வந்து இருக்குது, ரைட்ஸ் வந்து இருக்குதுங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இவருக்கு பொருட்களை அடமானம் வச்சு பணம் வாங்குறதுக்கு ரைட்ஸ் வந்துருக்கு. பொருட்களுக்கு உரிமையாளர் ஆக உரிமை இல்லை. ஆனால் இது வந்து மெர்கண்டைல் ஏஜென்ட் இந்த என்ன பண்ண முடியாது, நாட் கிவன் ஓனர்ஷிப் டைட்டில் ஆஃப் த குட்ஸ். சரி, அது வந்து ஓனர் வந்து ஆக முடியாது. ஹீ இஸ் பெய்டு கமிஷன் ஆன் ஹிஸ் டர்ன்ஓவர். இவர் செய்யும் வியாபாரத்தின் அடிப்படையில் இவர் கழிவு பெறுகிறார். சரியா? இவரோட என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரத்தை அடிப்படையில் இவர் கழிவு பெறுகிறார் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கைண்ட்ஸ் ஆஃப் மெர்கண்டைல் ஏஜென்ட் ஆர் ஏஜென்ட் மிடில்மேன், புரோக்கர், ஃபேக்டர்,
கமிஷன் ஏஜென்ட்டு, டெல் ரீடர் ஏஜென்ட்டு, அதேமாதிரி ஆக்ஷனரி வேர்ஹவுஸ் கீப்பர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு புரோக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. புரோக்கர்னாக்கா என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.